ஹாய் தோழர்ஸ். யாரோ ஒரு இஸ்லாமிய போதகர் அவர் ஏதோ கண்டதாக பேசிக்கிட்டு இருந்தாருன்ட்டு அதை என் ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. கணவனுக்கு முன்னால் சத்தங்களை உயர்த்தி பேசுங்கள் பாவம். கணவனுடைய உள்ள போகும்படியாக நடந்து கொள்வது பாவம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனுக்கு அவ்வளவு பணிவை காட்டச் சொன்னார்கள். உன்னுடைய சத்தம் அல்லாஹ்வுக்காக உன்னுடைய கணவனுக்கு முன்னால் தாழ்ந்திருந்தல் அல்ஹம்துலில்லாஹ். ஏன் அது ஒரு மரியாதையாக சொல்கிறேன், அது கணவனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமாக கருதுகிறேன். அல்லாஹ் அதை கொண்டு உங்களுக்கு பல மடங்கு கூறி கொடுப்பார். இன்னைக்கு அவங்க பேசுவாங்க, வீட்டை விட்டு வெளியே ஓடி இல்ல மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லதை செயல்படுத்துவாங்க. கேட்டிங்களா? கணவனுக்கு முன்னாடி சத்தங்களை உயர்த்தி பேசுதல் பாவம். கணவனின் உள்ளம் நோகும்படியாக நடந்து கொள்வது பாவம். அல்லாஹ் கணவனுக்கு அவ்வளவு பணிவை காட்ட சொல்லியிருக்காரு. அல்லாவிற்காக உங்கள் கணவன் முன்னால் தாழ்ந்திருந்தால் அவ்வளவு நல்லது. அது ஒரு மரியாதையாம், அதுவும் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமா. அதுக்கு அல்லாஹ் பல மடங்கு கூலி கொடுப்பாராம். அப்புறம் கடைசியாக ஒரு ஸ்டீரியோ டைப்பிங். இன்றைக்கி மனைவிமார்கள்லாம் பேச தொடங்கினாவே வீட்டை விட்டு ஓடிடுற அளவுக்கு இருக்கான். இப்போது இந்த ரீலை என்னோடய ஸ்டோரியில் போட்டு அவன் டாக்ஸிக்காக அப்யூசிவாக இருப்பான், அதுக்காக நாங்கள் அடிபணிஞ்சு போகணுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். இதை ஷேர் பண்ணும் போதே எனக்கு நல்லா தெரியும் இதுக்கு எந்த மாதிரியான ரிப்ளைகள் வரும்னு. நீங்கள் முழு வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி என்ன தெரியும்? குரானில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? ஒரு ஒன்றும் டாக்ஸிக்கான அப்யூசிவான ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசவே இல்லையே. அப்படி இப்படின்னு டிஎம்மில் ஒரே கதறல். சில இஸ்லாமிய தோழர்கள் இந்த மாதிரியான ஆட்களை கேன்சல் அவுட் பண்ணியும் பேசியிருக்காங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்களை மாதிரியான ஜனநாயக முற்போக்குவாதிகள் இஸ்லாத்துக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் சார்பானவங்க அல்ல, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் சார்பான நபர்கள். அது ஏன்னா டெமோக்ரஸிங்கிறது மைனாரிட்டிஸோட ரைட்ஸ்லையும் மைனாரிட்டிஸோட ப்ரொடெக்ஷன்லையும் இருக்குதுங்கிறத தீர்க்கமாக நம்புறதுனால. அதனால் உங்கள் ரைட்ஸுக்கு பேசுவோமே தவிர உங்கள் மதத்தில் இருக்கிற பிற்போக்குத்தனங்களெல்லாம் ஆதரிக்க முடியாது. அவர் டாக்ஸிக்கான அப்யூசிவான ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசலை தான். ஆனால் ஒரு கணவருக்கு மனைவி எதுக்கு அடங்கி போகணும்? முதல்ல ஏதாவது ஆர்கியூமெண்ட்டில் மனைவி வாய்ஸை உயர்த்தி பேசக்கூடாதா? கல்யாணங்கிறது 2 ஈக்குவல்ஸ்குள்ளே நடக்கிறது. அது பெண்கள் ஆண்களுக்கு அடிமையாக இருந்து பணிவிடைகள் செய்வதற்காக அல்ல. எனக்கு புரியுது, எந்த நாட்டிலையும் மெஜாரிட்டி ரேஷ்னலாக இல்லாமல் மைனாரிட்டிஸ் மட்டும் ரேஷ்னலாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறது முட்டாள்தனங்கிறது எனக்கும் புரியும். அதுக்காக இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறேங்கிற பேரில் முட்டுகளை தூக்கிக்கிட்டு வராதிங்க.